Hola! Dubai starts from ₹29,999 only with GT Holidays. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. எவ்வளோ கடன் இருக்கு இப்போ? 20 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா கடன். 1.5 லட்ச ரூபா இருக்கு அவ்வளோதான். 5 லட்சத்துக்கு மேலே வரும். வீடு கட்டு 30 லட்சம் கடை வாங்கினோம். 45 பவுன் வச்சிருக்கேன் லோனு. கடனே ஒரு 60 லட்சம் இருக்கும். 78 lakhs. 78 lakhs. ஆசை வந்து நம்மளை மீறி ஆசைப்படக்கூடாது. நான் கூட தான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம கட்டுவோமா கட்ட முடியாதான்னு யோசித்தேன். இப்போ நானும் எங்கள் வீட்டம்மாவும் அந்த ஜெமினி பிரிட்ஜு கீழே யோசிச்சிருந்தோம். கார் போட்டிருந்தா நாங்கள் எதுவுமே இருக்க மாட்டோம். லைஃப் ஷார்ட் டைம் இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு வாங்குறீங்க. ஆனால் அந்த இஎம்ஐ ப்ரெஷரில் சந்தோஷம் இல்லையே. நம்ம ஒதுங்கி இருந்தால் கூட டக்குன்னு ஃபோன் வச்சுறாங்க. ஃபோன் வச்சு சார் நாங்கள் அந்த லோன் தரோம் இந்த லோன் தரோம் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. இஎம்ஐ கடன்லாம் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வட்டி கட்டி அதுக்கு இது பண்ணி நிலைமைக்கெல்லாம் போயிடும். அந்த அளவுக்குலாம் நிறைய பேர் நடந்திருக்கு. கடன் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தில் தான் விடும். ஃபைனான்ஷியல் பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் நாட் நெசசரி, வாட் இஸ் அன்னெசரி நமக்கு தெரியணும். இஎம்ஐ இஸ் குட் பட் வி ஹேவ் டு யூஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ கார்லாம் எதுக்கு லோனில் வாங்கணும்? தேவைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம், வேணுங்கிற அன்றைக்கி டாக்ஸி எடுத்துக்கலாம், ஹையர் பண்ணிக்கலாம், எவ்வளோ இது இருக்குது. ஜஸ்ட் ஒரு பகட்டுக்காக அவ்வளோ தேவையில்லை. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு சோஷியல் ப்ரெஷர் இருக்குது. அவங்க வீடு வாங்கியிருக்காங்க, நம்மளும் வீடு வாங்கலாம், அப்போ தான் கல்யாணம் ஆகும், அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் உங்களுக்கு வரும்ச்சா? அதெல்லாம் இப்போ கார் வாங்கினேன், இந்த 3 வருஷம் இஎம்ஐ கட்டிட்டேன், இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஏன்னா இப்போ அனுபவிக்கணுன்ற வயசு வந்துருச்சு இல்லையா? அந்த வயசில் அனுபவிச்சா தான். அதுக்கப்புறம் வயசு கடந்து போயிட்டேன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உலகம் போகிற வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு செலவினம் பண்ணணும்னாக்கா சேர்த்து வச்சுட்டு செலவு பண்ணுவோம். இப்போ ஆனால் அப்படி கிடையாது. இஎம்ஐன்னு சொல்கிறாங்க, மாசத்தவணைன்னு சொல்கிறாங்க, லோன் கொடுக்குறாங்க. எது சரின்னு பார்க்குறீங்க? ஒரு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு பொருள் வாங்குறதா, இல்லை ஏங்க உலகம் போகிற வேகத்துக்கு வாழணுமா இல்லையா, நம்ம பொருள் ஏதாவது இஎம்ஐ போட்டு வாங்கிப்போம் பின்னாடி கட்டிக்கலாம் அப்படின்னு வாங்குறது சரியா? சேர்த்து வச்சு செலவு பண்ண முடியாது. சேர்த்து வச்சு வாங்கினா தான். சேர்த்து வச்சு தான். ஏன்னா சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு பாதி வயசு ஆகிடும். அதனால் இருக்கும் போது அனுபவிக்கிறதுக்கு கடன் வாங்கி தான் செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா சேர்த்து வைக்கணும்னா முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா? இப்போ நம்ம ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கிறோன்னா 20 ரூபாய்க்கு செலவு வந்தது. அப்படின்னும் எப்படி நீங்கள் சேர்த்து வைக்க முடியும்? ஒன்றும் முடியாது இல்லையா? இப்போ நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம ஒதுங்கி இருந்தால் கூட டக்குன்னு ஃபோன் வச்சுறாங்க. ஃபோன் வச்சு சார் நாங்கள் அந்த லோன் தரோம் இந்த லோன் தரோம் இவ்வளோ பர்சன்டேஜ், நீங்கள் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டலாம், நீங்கள் வாரம் கட்டலாம், மாதம் கட்டலாம், எப்படி வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. சரி ஏதோ நம்ம சேர்த்து வச்சு வாங்கிறது உடனே கிடைக்குது, உடனே வாங்குகிறோம். நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கு இல்லையா? இஎம்ஐ கடன்லாம் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வட்டி கட்டி அதுக்கு இது பண்ணி இது நிறைய பண்ணி ஒரு நிலைமைக்கெல்லாம் போயிடும். அந்த அளவுக்குலாம் நிறைய பேர் நடந்திருக்கு. இஎம்ஐல கட்டுதான், அந்த இதில் கடன் வாங்குதோம், அப்படி இப்படிலாம் கட்டுதான், நிறைய இடத்துல இது பண்ணுதோம். கடன் தொல்லை அதிகமாகி நிறைய பேர் இப்படி பண்ணுதாங்க. அதனால அந்த கடன் எதுக்கு நமக்கு? நம்ம சேர்த்து வச்ச காசுல நம்மளே இது வாங்கிக்கலாம். கார் வாங்குதோமா அது வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம். நம்ம கூட அப்படிதான். ஓகே ஓகே. இப்போ நான் கூட அப்படிதான் கடன் வாங்கணும் தான் நினைச்சோம். கடன் வாங்கினா திருப்பி அதை கட்டணும், திரும்பி அதுக்கு ஓடணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ நான் எதுக்காக கடன் வாங்கணும்னு நினைச்சிங்க? பைக்கு தான். பைக்கு ஆனால் வாங்கலை. இப்போவும் நான் சொந்த காசுல சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு தீபாவளிக்குள்ளே எடுத்துடலான்னு ஒரு ஐடியா. விரலுக்கு ஏற்ற வீக்கம். நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அது வச்சு தான் நம்ம குடும்பம் பண்ணணும். கடன்லாம் வாங்கினா அது வந்து தலைவலியாகும் கடைசியில். இப்போ இஎம்ஐ அவங்க சொல்கிறதுக்கு முதல்ல லோனு வாங்கிக்குவாங்க, பணத்தை வாங்கிக்குவாங்க, பணம் கொடுப்பாங்க. அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது, அர்ஜென்ட்டில் வாங்கிடுவாங்க, பின்னாடி தான் அவசரப்படுவாங்க. இது குயிக் லோனுன்னு ஒன்று இருக்குது, அதில் நிறைய பேர் அழிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அது வந்து உடனே வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கடன் தொல்லையால் உயிரெல்லாம் போயிடுது. அந்த குயிக் லோன் அவங்க சொத்துக்கிட்ட எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிறாங்க. அவங்க வாங்குறது 1% தான், 3% எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி லோனு கடன்லாம் வாங்கணும். நம்ம இருக்கிறத வச்சு சேர்த்து வச்சு வாங்குறது தான் குடும்பத்துக்கு அழகு. கடன் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தில் தான் விடும். அதனால அவர் நல்லது கிடையாது. நான் வீடு கட்டினேன், என் பையன் பிப்ரவரிலேருந்து லோன் போட்டு வீடு கட்டியாச்சு. அது இத்தனை வருஷம் கட்டியுமே ஒரு ஒரு 10% கூட முடியல. அவ்வளோ வட்டி தான் கட்டுற மாதிரி தான் முதல் வரையில பையன் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கட்டி 6 வருஷம் கட்டியிருக்கோம், 4 வருஷம் கட்டியிருக்கோம். 4 வருஷத்தில் வந்து ஒரு 10% குறையில 16,000 ரூபா கட்டுறோம் நாங்கள் மாதம் இஎம்ஐ. ஓகே. அது அசலுக்கு 3 ரூபாய் நம்ம குறைய மாட்டேங்குது, 3 ரூபாய் அப்படியே குறைய மாட்டேங்குது. ஃபைனான்ஷியல் பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் நாட் நெசசரி,
வாட் இஸ் அன்னெசரி நமக்கு தெரியணும். ஓகே. சில விஷயத்தில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஜுகேஷன், அது அப்புறம் வேலை போகிறதுக்கு அந்த ஸ்கில்லு, அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வேறு எல்லாம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வேறு அன்னெசரிக்கு நம்ம இஎம்ஐ வாண்டட்லி வி cannot pay the interest which is not required. அந்த பர்சன்டேஜ் தெரியாது. 16% என்ன, 24% என்ன, 18% என்னன்னு தெரியாது. 24%னா ₹2 வட்டி, 12%னா ₹1 வட்டி. அதை பற்றின முழுமையான தகவலோட அறிவோட they have to tell. These people will not tell. இன்னொன்று மோசமாக இந்த கிரெடிட் கார்டு, அது இன்னும் ஃப்ராட் மாதிரி. எதுக்குன்னா நமக்கு செலவு பண்ணுற காசு ஒரு 30 நாளில் கொடுக்கணும். அந்த 30 நாளில் கொடுக்கலன்னா அவருக்கு ₹5 இன்ட்ரெஸ்ட் வரும் ₹100. அவருக்கு மெயின் ப்ராஃபிட் என்னென்னா கிரெடிட் கார்டு. அந்த கிரெடிட் கார்டு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. இஃப் யூ ஆர் டேக்கிங் ஆல்சோ ப்ளீஸ் வெரி ஜுடிஷியல்லி. நீங்கள் வாங்கிட்டுனா அது 30 நாளில் ஒன்று கட்டணும். கட்டலைன்னா அதுக்கு 5% வட்டி ஆகும். அந்த இஎம்ஐ இஸ் குட், பட் வி ஹேவ் டு யூஸ் வெரி கேர்ஃபுல்லி. தேவையில்லாமல் எதுக்கு அவ்வளோ? இப்போ எல்லாமே எல்லாருக்கும் வந்து இப்போது கார்லாம் எதுக்கு லோனில் வாங்கணும்? தேவைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம், வேணுங்கிற அன்றைக்கி டாக்ஸி எடுத்துக்கலாம், ஹேர் பண்ணிக்கலாம், எவ்வளோ இது இருக்குது. ஜஸ்ட் ஒரு பகட்டுக்காக அவ்வளோ தேவையில்லை. இப்போது கண்டிப்பாக ஒரு அத்தியாவசியமாக ஒரு சின்ன ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தடவையும் ஒரு 4-5 பேருக்கு வந்து ஒரே சமயத்தில் சேர்ந்து போக முடியாது. அப்படின்னும் போது எக்கானமி பார்த்தாக்கா ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கிக்கலாம், அதை கூட தேவைக்கு அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு பர்சனலி வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின், இன் அடிஷன் டு தட் வந்து பொல்யூஷன், ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். வி ஹேவ் டு திங்க் அபவுட் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஆல்சோ. ஸோ இது எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளோட எல்டர்ஸ்லாம் வாழ்ந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்டட் லிவிங் தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரின்னு பார்த்தோன்னா சேவ் பண்ணிட்டு வாங்குறது தான். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் நம்மளால் முடியுமா இல்லை எவ்வளோ இது வாங்க முடியுமான்னு தெரியும். இஎம்ஐனா நம்ம வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் கட்ட முடியாமல் போகலாம், கட்டவும் செய்யலாம். ஒரு ரிஸ்க் இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு சோஷியல் ப்ரெஷர் இருக்குது. எல்லாம் அவங்க வீட்டில் வாங்குறாங்க, அவங்க வீடு வாங்கியிருக்காங்க, நம்மளும் வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்னால எல்லாருமே. அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாருக்கும் சொந்த வீடு வேணுன்ற மாதிரி அப்போ தான் கல்யாணம் ஆகும், அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் உங்களுக்கு வரும்ச்சா? அதெல்லாம் இருக்குது, இன்னமும் இருந்துட்டு இருக்கு. ஆமாம், அது இல்லைனா தான் சந்தேகம். ஆமாம். வாழ்க்கை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ உங்களை மாதிரியே என்ன மாதிரியே மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருப்பாங்க. நான் ஒன்று அனுபவிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னாக்கா சேர்த்து சம்பாரிச்சா அதுக்குள்ளே செத்து போயிடுவேன் நான். ஆசை வந்து நம்மளை மீறி ஆசைப்படக்கூடாது. இப்போ நான் கூட தான் கார் வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம கட்ட முடியாதான்னு யோசித்தேன். அது ஆட்டோவை போட்டேன், 4500 தான். 2 வருஷத்துக்கு ₹1 கொடுத்தேன். இது என்னால் என்னுடைய இதுக்கு இந்த பட்ஜெட் இது போதுன்னு அப்போ யோசித்தேன். இதுக்கும் ரொம்ப நானும் எங்கள் வீட்டம்மாவும் அந்த ஜெமினி பிரிட்ஜு கீழே யோசிச்சுருந்தோம். கார் போட்டிருந்தா நாங்கள் எதுவுமே இருக்க மாட்டோம். ஓகே. ஏன்னா 8 லட்சம் டியூ கட்ட முடியாது. இன்னைக்கு சூழலே மாறி போயிருக்கும். இப்போ ஆனால் சிலதெல்லாம் நம்ம அடையணும் ஆசைப்படுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம இஎம்ஐ போடுறோம்ல, அது தப்பு இல்லைன்னு தோணுது. ஒரு அளவுக்கு தான் செய்யலாம், அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. நீங்கள் எதுக்காக கார் வாங்குறீங்க? இஎம்ஐ வாங்கி குறுகிய காலம், லைஃப் ஷார்ட் டைம் இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு வாங்குறீங்க. ஆனால் அந்த இஎம்ஐ ப்ரெஷரில் சந்தோஷம் இல்லையே. லைஃப்பில் வந்து இப்போது காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் பெரிய இதுவே வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின். எவ்வளோ வந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் அதில் வந்து மாட்டிடக்கூடாது. அதுக்காக கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, நான் சொன்ன மாதிரி தேவையாக இருந்தால் வாங்கிக்கலாம், அளவோடு யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் வந்து ஷார்ட் தான். அந்த ஷார்ட்டான ஒரு லைஃப்பில் நிம்மதியாக வாழணுங்கிறது த ஆர்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அப்படி தான் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார் வாங்குறாங்க, இஎம்ஐயில் வாங்குறாங்க, வீடு எல்லாமே இஎம்ஐ வாங்குறேன். இப்போ நான் வாங்கின கார் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன், ஏன்னா நெட் கேஷ் கொடுத்து தான் வாங்கினேன். ஸோ ஆனால் அதே இப்போ நான் வீடு வாங்க முடியுமானா என்னால் மிடில் கிளாஸாக என்னால் முடியாது. ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது காசு சேர்த்து வச்சு இஎம்ஐக்கு தான் திரும்ப போகணும். வீடு வாங்கலைன்னா ரிலேஷன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து என்ன வேணும், வீடு வாங்கலையா, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ இது ஒரு டபுள் மைண்டட் ஒரு இது தான். இப்போ கார் வாங்கினேன், இந்த 3 வருஷம் இஎம்ஐ கட்டிட்டா இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஏன்னா இப்போ அனுபவிக்கணுன்ற வயசு வந்துருச்சு இல்லையா, அந்த வயசில் அனுபவிச்சா தான். அதுக்கப்புறம் வயசு கடந்து போயிட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த டைமில் வந்து நம்ம கடன் வாங்கினோன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும், நம்மளே காப்பாற்றிக்க முடியாது. எவ்வளோ கடன் இருக்குது இப்போ? 20 லட்ச ரூபா. 20 லட்சமா? என்னடா சொல்கிறீங்க? கடனா எனக்கு வந்து நான் 70 லட்ச ரூபா கடன். எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்குது, அவ்வளோதான். 5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். இப்போ வீடு 30 லட்சம் கடை வாங்கினோம்,
ஒரு 5 லட்சம் 4 லட்சம் குறைஞ்சிருக்கு, பாக்கி அப்படியே தான் இருக்குது. 14 லட்சம் வச்சிருக்கேன், 45 பவுன் வச்சிருக்கேன் லோனு, 5 பேங்க்ல வச்சிருக்கேன். அப்போ கடனே ஒரு 60 லட்சம் இருக்குமா? இருக்கு. 78 lakhs இருக்கு. 78 lakhs? No, 78. 78 பக்குன்னு வாரி இப்போ எனக்கு ஒன்றும் பெருசாக கடன் இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் வீடு வாங்குற கடன் வந்துரும்னு நினைக்கிறேன். வந்துரும்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஒரு 20-30 lakhs வந்துருமா? கண்டிப்பாக அதுக்கு மேலேயே கூட வரலாம். வீடு வாங்கியிருக்கோம், அதுக்கு மாதம் 50,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும். அந்த இதுக்கு இஎம்ஐ கட்டணும், ஃப்ரிட்ஜுக்கு இஎம்ஐ கட்டணும், வாஷிங் மிஷின் இஎம்ஐ கட்டுறோம், எல்லாத்துக்கும். ஆமாம் வண்டிக்கு இஎம்ஐ கட்டுறோம், எல்லாமே இருக்குது இல்லையா? இந்த பைக்கு இதெல்லாம் ஏற்கனவே வீட்டுக்கு அண்ணனுக்கு எல்லாரும் பைக் வாங்கியிருக்கு, இந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. அதிலே கடன் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அப்பா கிடையாது, அதில் இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. எல்லா காலத்துலேயுமே எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் தான். அவங்கள தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். அவங்க லைஃப்பை நம்ம பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அடிஷ்னல் தானே. நல்லது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கவர்மெண்ட் ஹவுஸுக்கான லோன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னமும் கம்மி பண்ணலாம். ஆனால் ஏற்றிட்டே தான் போகிறாங்களே தவிர கம்மியாகிற மாதிரி தெரியல, பட் கம்மி பண்ணலாம். Hola! Dubai starts from ₹29,999 only with GT Holidays. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.